எப்படியாச்சும் தப்பிச்சிடுடா ராஜா. நில்லுடா நில்லு. ஆஹா, இந்த மரம் மேல ஏறிட்டா எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம். போலீஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஓடிடுவாரு. நம்ம மேல ஏறிட வேண்டியதுதான். ஏய், 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 ஆமா, மேல ஏறு. ஏய், ஆமா. ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? அட, நானே லேட். இந்த ராஜு பையன் என்னை விட லேட்டா வருவான் போலயே. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னா என்னவா இருக்கும் தெரியலையே. டேய் திருடா நில்லுடா. ஏம்மா, இந்த சைடு தானே ஓடி வந்தான், நம்மளை விட வேகமா ஓடுறானே. ஏப்பா எங்கதான் போனா தெரியலையே. ஒரு பாட்டி கம்பளை திருடிட்டு இப்படி ஓடிட்டான். இந்த பாப்பா இருக்கு, அவங்க கிட்ட கேட்டு பாப்போமா? அம்மா பாப்பா, இந்த சைடு ஒரு திருட ஆரஞ்சு கலர் கோடு போட்ட டிஷர்ட் அப்புறம் வெள்ளை வேட்டி கட்டிட்டு ஓடி வந்தது பாத்தியாமா? இல்ல சார், நானே இப்பதான் இங்க வந்தேன். நீங்க சொல்ற அடையாளத்துல நான் யாரையும் பார்க்கல. சாரி சார். நோ ப்ராப்ளம்மா, நோ ப்ராப்ளம்மா. அந்த திருட எங்க போயிருக்க போறான், அவனை எப்படியாச்சும் புடிச்சிடுறேன். சரிம்மா, நான் வரமா. டேய் திருடா, உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. அம்மாடி, கையில சிக்கணும். அப்பளம் மாதிரி நொறுக்கிடுவாரு போலயே. ஒரு கம்பளை திருடிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ ஐயோ. அட, இது யாரா? சிண்டு, சீக்கிரம் போடா. டேய் எரும மாடு ராஜு, எத்தனை மணிக்கு என்ன வர சொன்ன? ஆனா நீ எத்தனை மணிக்கு வர? உனக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியே இல்லையாடா? சாரி இனியா, வர வழியில பாலம் உடைஞ்சு போயிடுச்சா, அதான் ஊரை சுத்திட்டு வரேன். இல்லனா எப்பயோ வந்திருப்பேன் இனியா. ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லிட்டே இரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னியே, என்னது அது? இனியா, நாங்க டூர் போனோம்ல. ஆமா, டூர் போனீங்க. அப்போ நாங்க ஒரு ஷிப்ல ட்ரிப்பு போனோமா, அங்க ஒரு மெர்மெய்டு பார்த்தோம். அந்த மெர்மெய்டுக்கு நாங்க உதவி பண்ணோமா, அந்த மெர்மெய்டு எங்களுக்கு ஒரு gift கொடுத்துச்சு. அது என்ன gift தெரியுமா? அதுதான் ஒரு பெரிய புதையல் பெட்டி. புதையல் பெட்டியா? ஆஹா, ஜன்னில இருந்தவனுக்கு ஜமக்காலம் கிடைச்ச மாதிரி நமக்கு இந்த பொட்டி கிடைச்சிருக்குப்பா. இத ஃபர்ஸ்ட் நம்ம போய் பாஸ் கிட்ட சொல்லணும். என்ன பெட்டிடா அது? எங்களுக்கும் அது என்ன பெட்டின்னு தெரியாது இனியா. அந்த பெட்டிய நாளைக்கு தான் ஓபன் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர சொல்லி உன்கிட்ட சொல்லலான்னு வந்தோம். ஓ அப்படியா? சரி, அப்ப நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? நாளைக்கு தான் அந்த பெட்டியை ஓபன் பண்ண போறீங்களா? நீங்க ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. நீங்க ஓபன் பண்ணி முடிச்ச உடனே நாங்க அதை தூக்கிட போறோம். இனியாக்கா, இது பெரிய ரகசியம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கக்கா. சேச்சே, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சிடுச்சே. இந்த பசங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் இவன் வீட்டை கண்டுபிடிக்கணும். இவனை விட்டுடாதடா ராஜா. இவனை வச்சே நீ லைஃப்ல செட்டில் ஆயிடு. போ போ. பாய் பாய்க்கா, நாங்க கிளம்புறோம்க்கா. பொறுமையா போங்கடா. ஏன்டா இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? என்னண்ணா நின்னுட்டீங்க? நின்னுட்டா? ஒளிஞ்சுக்கூட ராஜா, ஒளிஞ்சுக்கோ. சிண்டு, எனக்கு ரொம்ப நேரமா நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தோணுதுடா. அதான் பின்னாடி யாராச்சும் வராங்களான்னு நின்னு பார்த்தேன். அப்படி யாரும் வரலையேண்ணா. ஒருவேளை ஏதாச்சும் பிரம்மையா இருக்கும் போது. வாங்க நம்ம கிளம்புவோம். அடடடா, இந்த பசங்க பயங்கர உஷாருப்பா. சந்தேகம் வந்துடுச்சு. பாக்குறானா? வீட்டுக்கு வந்தாச்சு. கண்டுபிடிச்சிட்டேன், வீட கண்டுபிடிச்சிட்டேன். இத பாஸ் கிட்ட சொல்லி அந்த புதையல் பெட்டியை தூக்கி லைஃப்ல செட்டில் ஆட வேண்டியதுதான். ஆஹா, ஏதோ ஒரு வண்டி கூட இருக்கே, அதையும் தூக்கிட வேண்டியதுதான். ராஜா, இன்னைக்கு உனக்கு ஜாக் பாட்டுடா. போ போ, பாஸ் கிட்ட சொல்லு இத பத்தி. பாஸ், எதுக்கு நாம இப்படி இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம்? டேய், இந்த வயல்வெளியில ஒரு மோட்டார் செட் இருக்குடா, அதை நம்ம திருட வந்திருக்கோம். பாஸ் எங்க இருக்கீங்க? இங்கதானே இருக்கேன்னு சொன்னாங்க. பாஸ் எங்க இருக்கீங்க? ஐயோ, யாரா அது கத்திட்டே வர்றது? யாருன்னு பாருங்கடா. பாஸ், நம்ம ராஜா தான் கத்திட்டே வரான். பாஸ், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெங்கயோ தேடணும் பாஸ். டேய், ஏன்டா இப்படி கத்தி எங்களை காட்டி கொடுக்குற? சரி, இப்ப எதுக்கு இப்படி ஓடி வந்த அதை சொல்லு. பாஸ், இப்ப நான் சொல்ல போறத கேட்டு நீங்க ஆடி போக போறீங்க, அசந்து போக போறீங்க.
ஒரு மிகப்பெரிய புதையல் பெட்டியை பார்த்துட்டு வந்திருக்கேன் பாஸ். புதையல் பெட்டியா? என்னடா சொல்ற? ஆமா பாஸ், ஒரு புதையல் பெட்டி இருக்கிற வீடை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நமக்கு வேட்டாதான். பாய்ஸ், ராஜா சொன்ன இடத்துக்கு நாளைக்கு போறோம், பெட்டியை தூக்குறோம், செட்டில் ஆகுறோம். ஓகேவா? ஓகே பாஸ். ஓகே பாஸ். ஓகே பாஸ். The next day. ஏண்டா ராஜு, பெட்டியை வெளியே வச்சுட்டு என்னடா போஸ் கொடுத்துட்டு இருக்க? இந்த பெட்டிக்கு பூட்டும் இல்ல, சாவியும் இல்ல. வாங்கடா பெட்டியை திறக்கலாம். இல்ல, இப்பதான் அம்மா அப்பா ஊருக்கு கிளம்புனாங்க. அதான் பெரியவங்க இல்லாம இவ்வளவு பெரிய பாக்ஸ் தனியா ஓபன் பண்றமேன்னு பயமா இருக்கு. பொறுமையா போங்கடா பிரசன்டிகளா. எத்தனை வாட்டி சொன்னாலும் வேகமா போவானுங்க. என்ன ஏதோ நகர்ற மாதிரியே சத்தம் கேக்குது. ஏண்டா ராஜு, நாங்க என்னமோ உன்னை பெரிய தைரியசாலின்னு நினைச்சா, நீ என்னடானா இதுக்கெல்லாம் பயந்து நடங்குற? அப்ப நீ வெறும் பில்டப் மட்டும்தான். இப்ப இந்த பெட்டியை நீ திறக்கறியா இல்ல நான் திறக்கவா? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த வைக்கோல் இங்க இருந்த மாதிரியே தெரியலையே. ஆஹா, சந்தேகம் வந்துடுச்சுப்பா, சந்தேகம் வந்துடுச்சு. பாஸ், நான் தான் சொன்னல, அவன் கொஞ்சம் உஷாரான ஆளு. பாத்தீங்களா, இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். நாம யாரும் மாட்டிக்காம இருக்கணும் பாஸ். டேய், நீ அமைதியா இருடா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பெட்டியை இன்னைக்கு எப்படியாச்சும் தூக்கிடணும். இல்ல நானே திறக்கிறேன். எனக்கு பயம்லாம் இல்ல. திடீர்னு பாம்பு ஏதாச்சும் வந்துடுமோன்னு தான் யோசிக்கிறேன். வேற எதுவும் இல்ல. என்னடா இவனுங்க பெட்டியை துறப்பானுங்களா இல்லையா? வளவலன்னு பேசிட்டே இருக்கானுங்க, பெட்டியை திறக்க மாட்டானுங்க. ஆஹா, இவன் வேலைக்காக மாட்டான்டி. வாங்க நம்மளே திறந்துடலாம். சரியான தொட நடுங்கியா இருக்கான்டி இவன். ராஜு அண்ணா, பயப்படாம நீங்களே இந்த பெட்டியை திறங்க. எதுவும் ஆகாது, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாதீங்க. இருங்க, இது வரைக்கும் நானும் இந்த மாதிரி ஒரு வைக்கோல ராஜு வீட்டுல பார்த்ததே இல்ல. எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, பாக்ஸ் திறக்கலாம். 1 2 3 சொல்லுங்க, திறந்துருவோம். 1 2 3 திறந்துட்டேன். ஓ, என்னண்ணா இதெல்லாம்? வாவ் சிண்டு, இதெல்லாம் பழைய காலத்து காசுடா. பார்க்கவே எப்படி இருக்கு பாரு. இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைண்ணா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பெட்டியில புதையல் இருக்கும்னு நினைச்சா உள்ள பழைய காலத்து காசா இருக்கு. பாஸ், நாம மோசம் போயிட்டோம் பாஸ், நாம மோசம் போயிட்டோம். பெட்டியை திறந்தாச்சு. பெட்டி உள்ள இருக்கிறது எல்லாம் பழைய காலத்து காசு பாஸ், பழைய காலத்து காசு. நாம ரிஸ்க் எடுத்து வந்தது எல்லாம் வேஸ்டா போச்சே. வேஸ்டா? டேய், பழைய காலத்து நாணயங்களோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். டேய் அரசு, பழைய காலத்து காசுடா. இப்ப இது பல லட்சம் தேரும்டா. கோல்டை விட காஸ்ட்லிடா இது. ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு இது வேட்டதான். நாம இத கொள்ளடிச்சு அப்படியே செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஒரே திருட்டு, ஓஹோன்னு வாழ்க்கை. டேய் ராஜு, இந்த காசெல்லாம் வச்சு நாம இப்ப என்னடா பண்றது? இது யார்கிட்ட கொடுக்கறது? ஒண்ணுமே புரியலடா. ஆமா, இதோட வேல்யூ எவ்வளவுனா இருக்கும்? 50 லட்சம் இருக்கும். 10 லட்சம் இருக்கும். 30 லட்சம் இருக்கும். ஏய் அரசு, அந்த மயக்க புகை கொண்ட எடுத்து போடுடா. டேய், பாஸ் மயக்க குண்ட போட சொல்ற, சீக்கிரம் போடு. தோ போட்டுட்டேன் பாரு. என்னடா ஒரே புகையா இருக்கு? ஐயோ ராஜண்ணா, என் கண்ணெல்லாம் எரியுது. ஒரே புகையா இருக்கு, எனக்கு கண்ணு தெரியல ராஜண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், யாரோ மயக்க மருந்து போட்டாங்க. பசங்க சவுண்ட் கேட்கல, போய் பாப்போம். ஓய் ஓய், எல்லா பசங்களும் மயக்கமாயிட்டாங்களா? நம்ம பிளான் மிஸ்ஸே ஆகாதே. டேய் ஆசை, அரசு, ராஜா, எல்லாரும் வெளியே வாங்க, பசங்க மயங்கிட்டாங்க. எஸ் பாஸ், வந்துட்டேன் பாஸ்.
பாஸ், இதுதான் சரியான நேரம். பசங்க எல்லாரும் மயங்கிட்டாங்க. நாம இந்த பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடலாம். காய்ஸ், இப்ப நாம பண்ண போறது பிளான் பி. பிளான் பியா? அது என்னது பாஸ்? பிளான் பினா என்ன? சொல்றேன். அது என்னன்னா, நாம இப்ப திருட வந்தது இந்த புதையல் பெட்டியும் மட்டும் இல்ல, இந்த பசங்களையும் நாம இப்ப கடத்த போறோம். எது, பசங்களை கடத்த போறோமா? எதுக்கு பாஸ்? அதான் நாம தேடி வந்த பெட்டி கிடைச்சிருச்சே, இதுக்கு மேல எதுக்கு பசங்களை கடத்தணும்? முட்டாள். இந்த பசங்களை கடத்தி நாம காசு கேட்டா கோடி கோடிய கொட்டுண்டா. பாஸ், உங்களுக்கு மூளைதான் பாஸ். அதான்டா நான் உங்களுக்கு பாஸா இருக்கேன். சரி சீக்கிரம் பசங்க எல்லாரையும் தூக்கிட்டு நாம கருப்பு ரூம்ல அடைச்சு வைங்க. யாராச்சும் வந்துட போறாங்க, சீக்கிரமா தூக்குங்க. போங்க.